லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அந்த ஆளு சாரி சார். டேய் பார்த்து போடா, சாக்கெட்ல எங்கனா விழுந்துற போற. பிரச்சனை இல்லை, பாய். இவன் மயிலோட புருஷன் ஜீவாவாச்சே. சரக்கடிச்சு ரோட்ல தெரியுற மூஞ்சி இல்லையே. அப்படியே அடிச்சாலும் வீட்லயே ஒரு கட்டிங்க போட்டு கவுந்துற பாட்டி மாதிரி தான் தெரியுது. இவன் வெளியே வந்திருக்கான்னா உள்ள ஏதோ அலாரம் அடிக்குது. இவன் வாயை கிளறி பார்ப்போம். ஜீவா. எஸ். யார் சார் நீங்க? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் ஒய்ஃப் மயிலோட ஹையர் அஃபிஷியல். ஓ, மயிலோட ஹையர் அஃபிஷியலா? நைஸ். உங்களை பார்த்தது ரொம்ப நல்லதாக போச்சு. உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். நீங்கள் அவன் மேலே ஆக்ஷன் எடுப்பீங்களா? ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி மயில் எடுத்து போப்பண்ணா. என்ன பண்ணலா? என்ன அவர் ரொம்ப அவமானப்படுத்திட்டா சார். என் மேலே புருஷங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாமல் எனக்கு அவன் மதிப்பே தர்றது கிடையாது சார். நான் சொல்றது எதையுமே அவ கேட்காம அவ இஷ்டத்துக்கு தான் அவன் நடந்துக்கிறா. நான் தான் முக்கியம்னு நினைக்காம வேற யாரையும் அவ தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறா சார். அதெல்லாம் என்னால பார்க்கவே முடியல. அதான் மனசு வெறுத்து போய் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். ஆஹா, மயிலுக்கு எப்படி பலம் வீசுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவன் புருஷனை தொக்கா வந்து மாட்டிக்கிட்டான். வாய கலர்னா இன்னும் நிறைய குட்டுவோம் போல இருக்கேன். அதை வச்சு மயிலுக்கு ஒரு ரூட்டை கொடுத்துலாம் போல. சார் என்ன சார் யோசிக்கிறீங்க? அப்போ மயில் மேல நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களா? கண்டிப்பா எடுக்கிறேன் ஜீவா. சரி, நம்ம இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா பேசுவோம். வா, என் வீட்டுக்கு போலாம். உங்க வீட்டுக்கா? ஆமா ஜீவா, வீட்டை விட்டு வந்துட்டேன்னு சொல்ற. இந்த நேரத்துல வேற எங்க போவ? தெரியலையே, என் காதுல என்ன தெருவுல கொண்டு வந்து விட்டுருச்சு. பாரு ஜீவா, அதான் என் வீடு இருக்குன்னு சொல்றல. உன் பிரச்சனையை வந்து டீட்டெயிலா சொல்லு, என்ன பண்றதுன்னு யோசிப்போம். வா. ஓகே, போலாம். மலரு, பாலக்குடி. அம்மா, வேலை எல்லாம் முடிஞ்சுதாமா? ஏண்டி ஏன் கேக்குற? உட்காருமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் ஒன்னு சொன்னா கோவப்பட மாட்டியே? சுத்தி வளைச்சு பேசாம விஷயம் என்னங்கறத சொல்லு. இது உனக்கு பிடிக்காத சம்பந்தம், பிடிக்காத மாப்பிள்ள தான். ஆனா நம்ம விருப்பு வெறுப்பெல்லாம் தாண்டி கையலுக்கு கோவில்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சிட்டோம். நம்ம வீட்டு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு வாழ போயிட்டா. உன் கோவத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நிறைய செய்ய வேண்டியத நம்ம செய்யணும்லம்மா. இப்ப நீ என்ன செய்யணுங்கிற? பொண்ணு மாப்பிள்ளைய மறு வீட்டுக்கு கூப்பிடணும்லம்மா. வீணா என் வயிற்றுல கொட்டிக்காம பாலை குடிச்சிட்டு போய் தூங்கு. ஆமா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுமா. கையில நம்ம வீட்டு பொண்ணுமா. நமக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டதால மயிலுக்கு தான் நம்மளால எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சு. கையலுக்காவது நம்ம முறைய இதெல்லாம் செய்ய வேணாமா? என்னடி முறைன்னு அதையே பேசிட்டு இருக்க? இந்த கல்யாணத்துல எல்லாம் முறைப்படிதான் நடந்துச்சா? பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி முடிச்சு சாந்தி முகூர்த்தம் வச்சதுக்கு அப்புறம் தான் புள்ள உண்டாகும். ஆனா இந்த கழுத முன்னாடியே புள்ள உண்டானதுனாலதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கோம். ஒரு விஷயத்தை நீ தெளிவா புரிஞ்சுக்கும். இது சம்பிரதாயப்படி நடந்த கல்யாணம் கிடையாது. தப்ப சரி பண்றதுக்காக நடந்த கல்யாணம். இதுல போய் எல்லாம் முறையா நடக்கணும்னு நீ எதிர்பார்க்காத. நீ சொல்றதெல்லாம் உண்மைதாமா. புகுந்த வீட்டு ஆதரவும் இல்லாம பெத்தவங்களோட ஆதரவும் இல்லாம அவ தவிச்சு போயிட மாட்டாளாமா. நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீ அவங்கள மறு வீட்டுக்கு கூப்பிட்டா கையலுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமா. பிறந்த வீடாவது நம்ம பக்கம் இருக்கேன்னு அவ ஓரளவுக்கு சமாதானம் ஆயிடுவா.
காசிய மாப்பிள்ளைங்கிற மரியாதையோட நம்ம கவனிச்சோம்னா அவரும் மனசு மாறி கையலோட நல்லபடியா குடும்பம் நடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குமா? பழைய பிரச்சனை பழைய கோபம்னு அதையே நினைச்சிட்டு இருக்கிறது யாருக்குமே நல்லது இல்லம்மா. 1000 சிக்கல் இருந்தாலும் கையல எப்படி நல்லபடியா வாழ வைக்கணும்னு தான் நாம பாக்கணுமா. பேசி முடிச்சிட்டியா இல்ல இன்னும் பாக்கி இருக்கா? இத பார், ஆரம்பத்துல இருந்து உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீயும் மயிலும் அதை புரிஞ்சுக்கவே இல்ல. இது அந்த ஆளு ஊருக்காக நடத்தி வச்ச போலி கல்யாணம். இதுக்கு பின்னாடி என்ன திட்டம் இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. கோமதி மக கல்யாணம் ஆகாம புள்ள பெத்துட்டாங்கிற பழியில இருந்து தப்பிச்சாச்சு. இதுக்கு மேல அவ புத்தியால பொழைச்சு அவளே நல்லா இருக்கட்டும். இந்த பார், உனக்கு தங்கச்சி வேணும்னா நீ போய் பாரு. நான் உன்னை வேண்டான்னு தடுக்க மாட்டேன். ஆனா நான் அந்த வீட்டுப்படி ஏற மாட்டேன். இதோட இந்த பேச்சை விட்டுரு. ஜீவா, சியர்ஸ். உன் பிரச்சனை என்னன்னு இப்ப சொல்லு. சார், ஒரு புருஷனுக்கு அவன் பொண்டாட்டி தான் சார் பெரிய பிரச்சனை. ஏன் அப்படி சொல்ற? மயில் ரொம்ப நல்ல பொண்ணு, சின்சியரான ஒர்க்கர். சார், அவன் நல்ல பொண்ணு தான் சார். எல்லாருக்குமே அவன் நல்ல பொண்ணு தான். அம்மாவுக்கு நல்ல பொண்ணா இருக்கா, அக்காவுக்கு நல்ல தங்கச்சியா இருக்கா, உங்களுக்கு நல்ல கான்ஸ்டபிளா இருக்கா. ஆனா எனக்கு மட்டும் நல்ல பொண்டாட்டியா இல்லையே. ஏன் நீங்க 2 பேரும் லவ் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டீங்க? ஆமா, லவ் மேரேஜ் தான் சார். ஆனா நான் மட்டும்தான் அவளை உருகி உருகி லவ் பண்ணேன். அவளுக்காக நான் என் சொத்து, எங்க அம்மா, என் அப்பா, அண்ணன், தங்கச்சி எல்லாரையும் உதறி தள்ளிட்டு வந்தேன் சார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வேற ஒருத்திக்கு கட்ட வேண்டிய தாலிய நான் இவளுக்கு கட்டினேன். இவதான் உலகம்னு சொல்லிட்டு பைத்திய மாதிரி திரிஞ்சேன் சார். பதிலுக்கு அவ என்ன சார் செஞ்சா? என்ன புலம்ப வச்சதை தவிர ஒன்றும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. என்ன நீ சொல்றத பார்த்தா மயிலுக்கு உன் மேல லவ்வே இல்லை போல இருக்கு. லவ் எல்லாம் இருந்தது சார், நிறையவே இருந்துச்சு. ஆனா இப்போ ஒண்ணுமே இல்லை. ஏன்? என்கிட்ட வேலை இல்லை, என்கிட்ட காசு இல்லை. அப்படின்னா நீ சொல்றத பார்த்தா கையில காசு இருந்தாதான் காதல் வரும்னு சொல்றியா? ஆமா சார், ஆமா. மனுஷன் ஹாப்பியா இருக்கிறதுக்கு காதல் இருந்தா போதும், வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனங்கிறது இப்பதான் சார் எனக்கு புரியுது. மனுஷனோட வாழ்க்கையில காசு தான் சார் கடவுள், காசு தான் உலகம். காசு இருந்ததுன்னு வைங்களேன், எல்லாமே இருக்கும். இது காசு இல்லைன்னா கட்டின பொண்டாட்டியே மதிக்காம போறா பார்த்தீங்களா? அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு, அது என்ன மாதிரி புருஷனுக்கு மட்டும்தான் சார் தெரியும். ஆமா சார், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அப்புறம் ஏன் சார் சிங்கிளா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கீங்க? உங்க கையிலயும் காசு இல்லையா என்ன? உங்க ஒய்ஃபை சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களா? இறந்துட்டான். ஐயோ சார், ஐ எம் ஸோ சாரி சார். இட்ஸ் ஓகே, அதை விடுங்க சார். ஒரு வகையில் பார்த்தா நீங்கள் கிரேட் எஸ்கேப் சார். நான் தான் மாட்டிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கேன் சார். என்கிட்ட காசு இருக்கும் போதெல்லாம் நான் சொல்கிறது தான் சார் மயிலுக்கு வேத வாக்கு. என் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசவே மாட்டா. ஆனால் இப்போ நான் சொல்கிறத அவள் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறா.
அந்த குருமூர்த்தி வீட்டில் தங்க வேண்டாம்னு சொன்னேன், கேட்கல. காசிக்கும் கயலுக்கும் கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்னேன், அதையும் கேட்கல. அங்கே வேண்டாம், என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன், அதையும் கேட்கல. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டு இன்னொன்று கேட்கலன்னா கூட சரின்னு சொல்லி மனசை தேர்த்திக்கலாம் சார். ஆனால் நான் சொல்கிறதையே மதிக்கக்கூடாதுன்னு இருக்கா பார்த்தீங்களா? அதான் சார், அதான் மனசு வலிக்குது. அம்மா, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான். ஆமா, நீ இன்னும் தூங்கல? இல்லம்மா. அதானே, புருஷன் சண்டை போட்டா எப்படி தூக்கம் வரும்? சண்டை போட்டதை நினைச்சு நினைச்சு அழதான் தோணும். என்ன கண்ணெல்லாம் செவந்திருக்கு? ரொம்ப அழுதுருக்க போல. உன் புருஷன் ஆவேசமா போனத நானும் பார்த்தேன். அவன் போன வேகத்தை பார்த்தா திரும்பிய வரமாட்டான் போல இருக்கேன். உனக்கு வாழ்க்கை பூரா சிவராத்திரி தான்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அவர் கண்டிப்பா திரும்பி வந்துடுவாருமா. நீ இப்படியே நம்பி நம்பி உன் வாழ்க்கைய அழிச்சுக்க போற. உன் நம்பிக்கை என்னைக்குமே நடக்க போறதில்ல. இந்த கஸ்தூரியோட நாக்கு கருணாக்கு. நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. உனக்கு ஒரு கதை தெரியுமா மயிலு? அக்காக்காரி ஆத்துல குதிச்சுட்டான்னு கூடவே தங்கச்சிக்காரியும் ஆத்துல குதிச்சுட்டாலாம். அக்காவை காப்பாத்தணும்னு நினைச்ச தங்கச்சி ஆத்தோட அடிச்சுட்டு போயிட்டாலாம். அதே மாதிரிதான் உன் கதையும். அக்காவை காப்பாத்தணும்னு நினைச்சு நீ உன் வாழ்க்கைய பலியாக்கிக்கிட்ட. உன்னை பார்த்து அழறதா சிரிக்கிறதான்னு எனக்கு தெரியல. எங்க விருப்பத்தை மீறி நீயும் என் புருஷனும் அதட்டி உருட்டி என் தம்பி தலையில உங்க அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. அந்த அநியாயத்துக்கு பதில் அடிதான் உன் வாழ்க்கையில இன்னைக்கே மண்ணு விழுந்துருச்சு பாத்தியா? சாமி இருக்குங்கிறதுக்கு இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? நீங்க பண்ண அராஜகத்துக்கு கடவுள் 2 மடங்கா கூலி கொடுத்திருக்காரு. அத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல? நீ யாருக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கியோ அதுக்கு எந்த பலனும் இருக்க போறதில்ல. இன்னும் தெளிவா சொல்ல போனா உன் அக்கா இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழவே முடியாது. என்னதான் காசு கொடுத்து நாயை வாங்கினாலும் அது வாழை ஆட்ட வைக்க முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கியா? நீ என்னதான் உன் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உன் அக்காவை இந்த வீட்ல வாழ வைக்கவே முடியாது. இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க தம்பியை காதலிச்சதை தவிர அக்கா வேற என்ன பாவம் செஞ்சாங்க? அவங்கள ஏன் இப்படி எல்லாம் வாழ விட மாட்டேன்னு சொல்றீங்க? அவ உனக்கு அக்காவா பிறந்திருக்காளே, அவளை வாழ விடாம தடுக்கிறதுக்கு அந்த ஒரு பாவம் போதாதா? என்னவோ தெரியல, முத தடவை உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. போதாத குறைக்கு என் பையனை ஜெயில தூக்கி போட்டுட்டு என் கோவத்தை வெறுப்பை நீ சம்பாதிச்சிட்ட. எல்லாத்துக்கும் மேல இப்போ என் புருஷனை உன் பக்கம் இழுத்துக்கிட்ட. உன் புருஷன் ஆபரேஷனுக்கு என் வீட்டுக்காரு நகையும் பணமும் கொட்டி கொடுக்கறாரு. உனக்கு என் வீட்ல அடைக்கலம் வேற கொடுத்திருக்காரு. இப்ப உன் அக்காவையும் என் வீட்டு மருமகளா கொண்டு வந்து விட்டுட்டாரு. உன் மொத்த குடும்பமும் என் வீட்டுல வந்து கூடாரம் போட்டுட்டா நான் எங்கடி போறது? இந்த கோவத்தை எல்லாம் நான் யார் மேல காட்டுறது? உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவம்னா அதை என்கிட்ட காட்டுங்க. என்னை என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு என் அக்காவை விட்டுருங்க. அது எப்படி மயிலு? உன்னை அடிச்சா உன் மனசு வலிக்குந்தா, ஆனா உயிர் வரைக்கும் வலி இறங்கணும்னா அதுக்கு உன் அக்காவை தாண்டி அடிக்கணும். நீ எங்க வாழ்க்கையில வந்த கொஞ்ச நாள்லயே நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன்டி. என் பையனை பிரிச்சு நீ என்ன ரொம்ப அழ வச்சுட்ட. நிம்மதி இல்லாம என்ன தவிக்க விட்டுட்ட.
இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் உனக்கு பதிலடி கொடுக்க வேணாமா? உன்னை பழி வாங்குறதுக்கு எனக்கு கிடைச்ச பலியாடு அவதாண்டி. அம்மா வேணாம்மா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் அக்காவை விட்டுருங்க. நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. நீ கெஞ்சினாலும் மிஞ்சினாலும் ஏன் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. உன் அக்காக்கு நல்லது செய்யறதா நினைச்சு நீயே அவளை நரகத்துல தள்ளி விட்டுட்ட. அவ என்கிட்ட மாட்டிக்கிட்டு நரக வேதனையை அனுபவிக்கிறத நீ பார்த்து துடிக்கணும்டி. தினம் தினம் அவ அழறத பார்த்து நீ கதறணும். இந்த சித்திரவதைக்கு பதிலா என் அக்கா வாழா வெட்டியாவே இருந்துடலான்னு நீ அவளை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடணும். உங்க 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கல என் பேரு கஸ்தூரி இல்லடி. எதுக்கு டோரை உடைக்கிறேன்? எவ்வளவு நேரம் நிக்கிறதுங்க? சரி, சொன்னதெல்லாம் வாங்கிட்டியா? எல்லாம் பக்காவா வாங்கிட்டேன். சரியா? மயிலு, உன் மனசுல என்னடி பெரிய ஈவன் நினைப்ப உனக்கு? ஏன்டி என் பேச்ச கேட்கவே மாட்டேங்க? ஏய், உனக்கு பாடம் கத்து கொடுக்காம நான் விட மாட்டேன்டி. சார், இவன் என்ன இப்படியெல்லாம் பேசுறான்? வீட்டில் எதுவும் பிரச்சனையா? அதான் சரகஸ்ட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். சரி, அதை விட்டு வாண்டு ஒரு குருமூர்த்தி அடிக்க மாட்டாரா? இந்த காலத்துல எவன் தான் சரக்கு அடிக்கலாம், எல்லாம் அடிக்கிறானுங்க, அவரு அடிப்பாரு. ஆனா சரக்கு விஷயத்துல சமாதான பிரபு அவர். ஹை லெவல், லோ லெவல், ரேங்க் இதெல்லாம் எதையுமே பார்க்க மாட்டாரு. என்ன கூட வச்சு உட்கார வச்சு ஊத்தி ஊத்தி கொடுப்பாருங்க. கண்டிப்பா யூஸ் ஆகும். ஃபாரின் சரக்கு ஊற்றி கொடுத்து பார்ட்டியை கவுத்துருவோம். ஐயோ, உன்னை பார்த்து வச்சு நான் குடிக்கிறது ரொம்ப பாவம் ஐயா. பாவத்திலே அதான் பெரிய பாவம். சர்க்கிளே இல்ல போக்கே. I am correcting the வாங்க குடிக்கலாம். வாயா வந்து உட்காரு. என்ன இப்படியோ குடிக்க போற? கிளாஸ்ல ஊற்றி தராரு, அப்படியே உட்காரு. இந்தா. I love you. Cheers. சும்மா சொல்லக்கூடாது. ஒரு ஏட்டு இன்சு மட்டமான சரக்கு வாங்கி கொடுத்தா அவர் மனுஷன். ஆனா ஒரு ஏட்டு சர்க்கிள் ஃபாரின் சரக்கே வாங்கி கொடுக்குறீங்க. நீங்க ரொம்ப பெரிய மனுஷனுங்க. நீங்க நல்லா இருங்க, நல்லா இருங்க. குடிங்க. யோ, ஒரு நாள் கூட உங்க ஆண்டவர் இந்த மாதிரி சரக்கு வாங்கி கொடுத்ததே இல்லையா? இல்லீங்க. இந்த விஷயத்துல 100 ரூபாய்க்கு கீழ இருக்கிற மட்டமான சரக்கு தான் வாங்கி அடிப்பாருங்க. அந்த ஆளு வாங்கி கொடுக்கிற சரக்கு மட்டும் கிடையாது, அந்த ஆளே ஒரு மட்டமான ஆளுதான். போதுண்டா, விஷயம் தெரியாம ஆண்டவனை பத்தி பேசாத. அவனை ஆண்டவன் சொல்லாதீங்க. அவன் ஒரு அயோக்கியன். அவனாலதான் என் நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே போச்சு. எனக்கும் மயிலுக்கும் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அவன். தம்பி, அத பத்தி தவிர வேற யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியணும் சார். மயிலுக்கும் அந்த ஆளுக்கும் என்ன உறவுங்கிறது எனக்கு தெரியணும். அந்த ஆளுக்கு ஏதாவது பிரச்சனைனா இவ அப்படியே துடிக்கிறான். அவளை நான் போட்டு அடிச்சா அந்த ஆளு என் சட்டையை பிடிச்சு அடிக்கிறான் சார், அடிக்கிறான். மயிலுக்கு அந்த ஆளு யார்? Who is he?
மயிலுக்கு எதுக்கு அந்த ஆள் அவ்வளோ சப்போர்ட் பண்றாருன்னு கேக்குறேன். ஓகே, அதை விடுப்பா, உங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியாது. யோ, என்னைய திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க? எங்களுக்கு தெரியாத விஷயம் உனக்கு தெரியும்னா முதல்ல அதை சொல்லி தொலை. பொண்ணுக்காக பெத்த அப்பா துடிக்காம வேற யார் துடிப்பா? பொண்ணு